கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எம்மாவூருக்கு போன சீஷர்கள் 2 பேராக இருந்தாலும் 3வது ஆளாக அறியப்படாத நபராக அன்பு இரட்சகர் இயேசு அவர்களுடனே கூட நடந்து சென்றார். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய தேவன், அவர் நமக்கு இதை வாக்குத்தத்தமாகவே பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆக அந்த 4வது ஆள் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணினார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை 20 லட்சத்திற்கு மேலாக இருந்திருக்கும். அவர்களோடு கர்த்தரும் ஒருவராய் இணைந்து நடந்தார். மேகஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்றார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் செய்தார் யோசுவாவினிடத்திலே. பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர் என்பதை நாம் அறிவோம். எபிரேய வாலிபர்களை அக்கினி சூளையிலே போட்டபோது கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தார். என்ன வாக்குத்தத்தம்? நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் அங்கே நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தால் அதை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒளிந்து போவதில்லை, அது நிச்சயமாகவே நிறைவேறும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. பல வேளைகளில் மனுஷர்களாகிய நாம் உண்மையில்லாதவர்களாயிருக்கலாம், ஆனால் கர்த்தரோ உண்மையுள்ளவராயிருக்கிறார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? வேதம் முழுவதிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற வாக்குத்தத்தம் திரும்ப திரும்ப வருகிறது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக எந்த சோதனைகள் வந்தாலும் சோதனை நேரங்களிலும் பாதுகாக்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சோதனைகளுக்கு தப்பும்படியாக மார்க்கத்தை உண்டாக்குவார். நெரிஞ்சல் முள்கள் மத்தியிலே லீலி புஷ்பமாய் நீங்கள் விளங்கும்படி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் என்று ஏசாயா 63:9 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு ஜெயத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கும் போது கர்த்தர் உங்களுக்காக அதிக வைராக்கியம் உடையவராய் நிற்பார் என்பதை இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே பேச அவர் சித்தம் கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒன்றை உறுதியாய் நம்புங்கள். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் என்னிடத்தில் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நான் அதை விசுவாசிப்பேன். என்ன சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட நெருக்கத்திலும், எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும் நான் அதை நினைவு கூர்ந்து நான் அதை விசுவாசிப்பேன். அது நடக்கும் வரைக்கும் நான் விசுவாசிப்பேன் என்கிற ஆழமான ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாய், தேவன் மேல் விசுவாசம் வைத்தவர்களாய் இந்த காலை வேளையில் ஒரு உறுதி எடுங்கள். பிரியமானவர்களே, அவருடைய வாக்குத்தத்தத்தை மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதை நித்தமும் தியானியுங்கள். நித்தமும் அதை சொல்லி தேவனிடத்தில் பேசுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழிக்க முற்பட்ட போது மோசே தேவனிடத்தில் பேசினான். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழிக்காதே போனார். பிரியமானவர்களே, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்த பொழுது கூட
என் பெயரை நீங்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கிக் கொள்ளும் என்று மோசே தேவனிடத்தில் வேண்டினான். இந்த ஜனங்களை விட்டு விடுங்கள், என் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமான ஆண்டவரிடத்தில் நாம் பேசுகிற பொழுது அவர் நம்மிடத்தில் பிரியப்படுகிறவர். நீர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீர் எகிப்திலிருந்து கொண்டு வந்து இங்கே இந்த வனாந்திரத்தில் நீர் அழித்து போடுவீர் என்று சொன்னால் மற்ற ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள் என்று அவன் பேசினான். ஆம் பிரியமானவர்களே, நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர், உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள அழைத்து செல்வேன் என்று. நீர் எப்படி அவர்களை அழித்து போட முடியும்? வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே என் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதை நிறைவேற்றவும் அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி சுவாமி. நீர் மகா பெரியவர் அப்பா. நீர் உன்னதர், உயர்ந்தவர். ஹல்லேலூயா. பூச்சக்கரத்தின் மேல் அமர்ந்திருக்கிறவர், பூமியின் மேல் அமர்ந்திருக்கிறவர். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி அப்பா. எங்கள் மத்தியில் உலாவுகிறவர். எங்கே உம்முடைய நாமத்தை கொண்டு கூடுவார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே வந்து அமர்ந்திருக்கிறவர். எங்கள் சத்தத்தை கேட்கிறவர். நீர் உம்முடைய காதுகளை அடைத்துக் கொள்ளும் தேவன் அல்ல. எங்கள் ஜெபங்களை அங்கீகரிக்கிறவர், கேட்கிறவர், கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிறவர். எங்கள் சமீபமாய் நின்று எங்கள் வலப்பக்கத்தில் நின்று எங்கள் கரங்களை பிடித்து நீ பயப்படாதே, நீ திகையாதே, நீ கலங்காதே என்று சொல்லக்கூடிய ஒரு தகப்பன் உள்ளம் கொண்டவர். தாயை போல் எங்களை தேற்றுகிறவர். அதற்காக நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உம்முடைய ஆவியையே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த பரிசுத்த ஆவியானவர் தாயின் உள்ளம் கொண்டவர். அவர் எங்களை தேற்றுகிறவர், எங்களை தாளாட்டுகிறவர், எங்களை தூக்கி சுமக்கிறவர், எங்களை தாங்குகிறவர், நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர். ஒரு தாயை போல அவர் எங்களை நேசிக்கிறவர். ஒரு தகப்பனை போல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர். ஹல்லேலூயா. ஒரு சிநேகிதரை போல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஒரு தகப்பனை போல உன்னதத்தில் அமர்ந்திருக்கிற எங்கள் பிதாவே, இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. எங்களுக்குள் வாசம் செய்கிறவரே, இந்த காலை வேளை அப்பா எங்கள் முகங்களை நீர் பிரகாசிக்க செய்யும். ஹல்லேலூயா. நாங்கள் எந்த சூழ்நிலையும் எந்த இடத்திலும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாது எங்களை வழி நடத்துங்க டாடி. அப்பா, நாங்கள் உம்முடைய கரங்களை பற்றி கொள்ளல, நீங்க எங்க கரத்தை பற்றி கொள்ளுங்க. எங்கள் கரங்களை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க சுவாமி. சூழ்நிலைகள் நெருக்கப்படுகிற பொழுது நாங்கள் உம்முடைய கரத்தை பிடித்திருப்போம் என்று சொன்னால் நாங்கள் விட்டுவிட வாய்ப்புகள் உண்டு அப்பா. ஆனால் நீர் பிடித்திருப்பீர் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீர் எங்களை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறீர். யோசேப்பு எவ்வளவோ நெருக்கப்பட்ட பொழுதும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, கர்த்தர் யோசுவாவோடு கூட, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. தாவீது நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்ட பொழுது தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லப்பட்டது. அக்கினி சூளையிலே சாத்ராக், மேஷக், அபேத்நேகுவை போடப்பட்ட பொழுது நான்காவது நபராக நீ அங்கே இறங்கினீர். அமராஜா, கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற தெய்வமே, இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் ஐயா, எனக்குள் வாசம் பண்ணுங்க டாடி, என் அவயங்களுக்குள் நீர் அமர்ந்திரும், என் சரீரத்தை முழுவதுமாக உமக்கே தருகிறேன், என் ஆத்துமாவை உமக்கென்றே ஒப்புக் கொடுக்கிறேன், என் ஆவியை உம் கரத்திலேயே அப்பா நான் தருகிறேன், நீரே என்னை ஆளுகை செய்யும், முற்றிலுமாக என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நான் உமக்காக தருகிறேன், என்னை எடுத்து பயன்படுத்தும் அப்பா, என்னை புதிதாய் வணையும், என்னை பிரகாசிக்க செய்யும், நான் வெக்கப்பட்டு போன இடத்தில் என் தலையை தூக்கி நிமிர்த்துவீராக, எந்த இடங்களெல்லாம் நான் அவமானப்பட்டனோ அந்த இடத்திலெல்லாம் அப்பா நீர் என் தலையை உயர்த்துவீர், என் சத்துருக்களுக்கு மேலாக என் தலையை நீர் உயர்த்துவீர், என் சிங்காசனத்தை நீர் போடுவீர் அப்பா. எஸ்டடி கண்மலையின் மேல் என்னை அமர வைத்து அழகுவாக்கும் தெய்வம் நீர், சத்துருக்களை சிதறடிக்கிறவர்,
எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதத்தையும் வாய்க்காதே போக பண்ணுகிறவர். வேடனுடைய கண்ணிக்கு எங்களை தப்புவிக்கிறவர். சத்துருவின் கரங்களில் ஒருபோதும் நீர் எங்களை விட்டு கொடுப்பதில்லை சுவாமி. பிதாவாகிய தெய்வமே, நீங்கள் சொன்னீங்களே, என் கைகளில் இருந்து ஒருவனும் உன்னை பறித்து கொள்ள முடியாது. என்னை சூழ்ந்திருக்கும் தெய்வம் அப்பா நீங்க. என்னை சுற்றி வேலியடைத்து பாதுகாக்கும் தெய்வம் அப்பா நீங்க. என்னை சுற்றிலும் தேவ தூதர்களின் கூட்டங்களை நிறுத்தி என்னை வழிநடத்துகிறவர் அப்பா நீங்க. என்னை ராஜாவாக அழைத்து இருக்கிறீர், ஆசாரியனாக அழைத்து இருக்கிறீர். உம்முடைய நாமத்தை இந்த பூமியிலே பிரஸ்தாபப்படுத்தும்படி என்னை நீர் அழைத்து இருக்கிறீர், தெரிந்து கொண்டீர் அப்பா. தாயின் கருவில் என்னை முன்குறித்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ராஜா, இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் இப்பொழுது வைக்கப்படுவதாக சுவாமி. சகலத்தையும் அறிந்தவரே உமக்கு நன்றி. பூமி எங்கும் உலாவுகிற உம்முடைய கண்களுக்காக நன்றி. இந்த மனுப்புத்திரர் மேல் கண்களை நீர் வைத்தீர், அதற்காக நன்றி. உம்முடைய கிருபை அதிகமாக இந்த காலை வேளையில் எங்கள் மேல் ஊற்றுகிறீர், உமக்கு நன்றி. ராஜா, திருமணத்திற்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏற்ற துணையை நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக சுவாமி. சரியான துணையை நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராகப்பா. ஹல்லேலூயா. திருமண தாமதமாக ஆகிறதே என்று சொல்லி அதன் நிமித்தமாக எனக்கு இனி திருமணமே வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று நீர் சொல்லி ஏற்ற துணையை நானே உருவாக்குவேன் என்று சொல்லி அப்பா ஏவாளை உருவாக்கி ஆதாமிடத்தில் கொடுத்தீங்கப்பா. குடும்பங்களை ஏற்படுத்தினவர் நீர். ஆகவே இந்த நேர காலை வேளையிலும் அப்பா, யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, ஒருவேளை இயேசுவே கல்லை திருமணம் தாமதமாக இருக்கலாம், தாமதமாகி கொண்டிருக்கலாம். ஆனாலும் என் கர்த்தர் நீர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறியே தீரும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை நீர் கொடுப்பீர். சத்துருவின் சகல கிரியைகளும் முறியடிப்பீர். ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளையில் செய்கிறவர் அப்பா நீங்க. ஆமா ராஜா, இயேசுவே, நீர் செய்யும் காலம் சரியானதாகவே இருக்கும். ஏனென்றால் எங்கள் மேல் அதிக அக்கறை கொண்டவர் நீங்க சுவாமி. இந்த காலை வேளையிலும் அப்பா நான் ஜெபிக்கிறேன், பலவீனர்கள் பலவான்களாய் மாறுவார்களாக. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னீங்கப்பா. ஆமா ராஜா, வியாதியா இருக்கிற வியாதியஸ்தர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பிதாவே, சரீரத்தில் காணக்கூடிய எல்லா வியாதிகளும் இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தையை கேட்கிற பொழுதே அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுதே அற்புதங்கள் நடந்ததே, அதிசயங்கள் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. உம்முடைய அளவில்லாத இரக்கம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த காலை வேளையில் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பொருளாதார நெருக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமா ராஜா இயேசுப்பா, ஒவ்வொருவருடைய கரங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. ஏழ்மையை எளிமையை நீர் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. தரித்திரத்தை மாற்றுவீராக. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். இந்த காலை வேளையிலும் அப்பா, யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தரித்திரம் சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு மகாபெரும் விடுதலை இந்த காலை வேளையில் உண்டாகட்டும். புதிய வழிகள் வாசல்கள் திறக்கப்படுவதாக. இந்த சத்தத்தை கேட்டு அதன்படி விசுவாசித்து என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நான் இந்த ஜெபத்தை அங்கீகரிக்கிறேன். நான் இந்த ஜெபத்தில் நான் இணைந்து கொள்ளுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்று அப்பா யாரெல்லாம் இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். சரீரத்தில் காணக்கூடிய வலிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் அப்பா. எந்த இடத்தில் பலவீனங்கள் இருக்கிறதோ இப்பொழுதே அந்த இடத்தில் கரங்களை வைத்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே பரிசுத்த ஆவியானவர் நீர்தாமே வல்லமையாய் இறங்கி அற்புதங்களை செய்வீராக. அப்பா உம்முடைய தழும்புகளால் சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பலவீனப்படுத்தும் ஆவிகள் முற்றிலுமாக நீங்கி போக கடவுது. பில்லி சூனி ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போக கடவுது. ஏவல் பிசாசுகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போக கடவுது. சத்துருடைய எந்த கிரியைகளும் உம்முடைய பிள்ளைகளை நெருங்காதபடிக்கு இந்த காலை வேளையில் தேவ தூதர்கள் இறங்குவார்களாக. உம்முடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. தேவ ஆவியானவர் பிள்ளைகள் மேல் அசைவாடுவீராக. எங்கள் அப்பா பிதாவே, பரலோக தகப்பனே, நீர் எங்களை
கண்ணோக்கி பார்க்கிற தேவனாயிருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. அப்பா, நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உத்தரவு கொடுப்பீர் இந்த காலை வேளையிலே சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கணவன் மனைவி பிரிவினைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒன்று சேர்வதாக. ஹமராஜா, கணவன் மனைவி பிரச்சனைகள், ஹல்லேலூயா இயேசுவே, பிரிவினையின் ஆவிகள் ஒவ்வொன்றும் விலகி போக கடவுது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. விபச்சார ஆவிகள், வேசித்தனம் பண்ண ஹல்லேலூயா தூண்டுகிற ஆவிகள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகட்டும். தேவையில்லாத இச்சைகள், ஹல்லேலூயா, தவறான உறவுகளிலே சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா இந்த காலை வேளையில விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. மனம் திரும்புகிற ஒரு ஆத்துமாவை நீர் அப்பா ஒரு பொன்னை போல் பார்க்கிறீர். ஹல்லேலூயா. ஒரு முத்தாக பார்க்கிறீர். ஹல்லேலூயா இயேசுவே. இந்த காலை வேளையிலும் அப்பா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்து ஒருவேளை தங்கள் உள்ளத்தில் குத்தப்பட்டவர்களாய், ஐயோ நான் இந்த பாவத்திற்கு நான் அடிமையாக இருக்கிறேனே, எனக்கு விடுதலை வேண்டுமே என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. விபச்சாரம், வேசித்தனத்தின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள், காம விகாரத்தின் ஆவிகள், அருவருப்பின் கிரியைகளை செய்ய தூண்டுகிற பொல்லாத பிசாசுகள் இயேசுவின் நாமத்திலே இந்த காலை வேளையிலே முற்றிலுமாக பிள்ளைகளை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வெளிதேசங்களில் வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். குடும்பங்களில் அநேக சகோதரிகள் அப்பா வேதனையோடு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை இந்த நாட்களிலே அப்பா நான் அறிந்து வருகிறேன். அவர்களுக்கு நான் அப்பா விசேஷித்த விதமாக நான் ஜெபிக்கிறேன். எஜமான்களின் கண்களிலே தயவு கிடைக்க நீர் உதவி செய்வீராக ராஜா. அம்மா ராஜா, அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்க கிருபை செய்யுங்க. தன்னுடைய சொந்த ஊர்களுக்கு வருவதற்கு உதவி செய்யுங்க. அம்மா ராஜா இயேசுவே, சரியான சம்பளத்தை கொடுக்க நீர் உதவி செய்யுங்கப்பா. ஏற்ற கூலியை கொடுக்கும்படி நீர் மனதுருகுங்க. அம்மா ராஜா இயேசுவே, வேலை தேடி வெளிநாடுகளில் போய் சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏற்ற வேலையை நீர் கொடுப்பீராகப்பா. சரியான வேலையை நீர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. அமராஜா, உம்முடைய பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு அமராஜா அவர்கள் எடுக்கும் பிரயாசத்தை அதன் பலனை நீர் அதிகமாய் கொடுப்பீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கிருபை அதிகமாக ஊற்றப்படட்டும். கண்ணீரோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுதே அப்பா ஹல்லேலூயா புதிய வேலைகள், வாய்ப்புகள் அவர்களுக்கு நீர் உண்டாக்குவீராக. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். உம்முடைய பிள்ளைகளை நீதிமானாய் பார்க்கிறீர். தெய்வ கிருபை இந்த காலை வேளையிலும் அதிகமாக இறங்கட்டும் சுவாமி. சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நித்திய மகிழ்ச்சி உம்முடைய பிள்ளைகள் மேலே தங்கட்டும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாத தெய்வமே, நீர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே எங்களுக்கு தெரிவிங்க. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.